பழனிசாமி கிட்ட பாக்கியா சொல்றாங்க, அன்புக்கு விலை பேசாதீங்க சார், பணத்தை உள்ள வைங்க. விமல் செல்விய பார்த்து நல்லா இருக்கீங்களான்னு கேக்குறாங்க. நான் நல்லா இருக்கேன்னு சொல்றாங்க. செல்வியோட போன்ல இருந்து நம்பரை எடுத்துட்டு விமல் போயிடுறாரு. பழனிசாமி பாக்யா சொன்னதை நினைச்சுக்கிட்டே வண்டி ஓட்டிக்கிட்டு போறாரு. டிராபிக் போலீஸ் கைய நீட்டுறாங்க. வண்டியை நிப்பாட்டாம பழனிசாமி போறாரு. டிராபிக் போலீஸ் ஃபாலோ பண்ணிட்டு வந்து வண்டியை நிப்பாட்டுறாங்க. பழனிசாமி கீழே இறங்குறாரு. சார் என்ன ஆச்சு உங்களுக்கு? காருக்கு குறுக்க பைக்க போட்டிருக்கீங்க, சிக்னல் ரெட்ல இருக்கு, நீங்க வாட்டுக்கு வண்டி ஓட்டிட்டு போறீங்க. சார் என்ன மன்னிச்சிருங்க சார், நான் சிக்னலை கவனிக்கல சார். சார் கண்ணை எங்க வச்சுக்கிட்டு வண்டி ஓட்டுறீங்க? சாரி சார். சாரி சொன்னா சரியா போயிருமா சார்? இவ்வளவு நாள் ரோட்ல தான் சார் இருந்துச்சு, இன்னைக்குதான் வேற எங்கேயோ போயிருச்சு. போச்சுல சார், ஃபைன் 500 ரூபா கட்டிட்டு கிளம்புங்க. சார் அன்புக்கெல்லாம் விலை பேசாதீங்க சார். என்ன அன்பு? இங்க ஃபைனை கட்டுறீங்களா இல்ல ஸ்டேஷன்ல வந்து ஃபைனை கட்டுறீங்களா? ஏன் சார் சத்தம் போடுறீங்க? பணம் தானே சார் வேணும், இந்தாங்க பார்த்து வண்டியை ஓட்டுங்க சார். விமல் இனியா கூட பேசிக்கிட்டு இருக்காங்க போன்ல. யாரோ நினைச்சு இனியா கட் பண்ணிடுறாங்க. விமல் நேர்ல வந்துடுறாரு இனியா முன்னாடி. ரொம்ப நேரம் பேசுறாங்க. பாப்பாவோட எழில் விளையாடுறாரு. அமிர்தாவோட அம்மா வந்திருக்காங்க. ஈஸ்வரி கேக்குறாங்க, ஏன் வந்து பார்க்கல? ஊர்ல வேலை நிறைய வந்துகிட்டே இருக்கு, அதனாலதான் வந்து பார்க்க முடியலன்னு சொல்றாங்க அமிர்தாவோட அம்மா. எழில் சொல்லிட்டு கிளம்புறாரு. அமிர்தா சாப்பிட கூட்டிட்டு போறாங்க அவங்க அம்மாவை. அம்மா கேக்குறாங்க அமிர்தா கிட்ட, மாப்பிள்ளையோட பாட்டி கோவமா இருக்காங்களா? இல்லையம்மா, நல்லா தெரியுதுமா உன் மேல கோவமா இருக்காங்கன்னு. என்னாச்சு? கணேஷ் விஷயத்தால கோவமா இருக்காங்களா? பாட்டி எங்களை குழந்தை பெத்துக்க சொன்னாங்க, அதுக்குத்தான் அவர் கோவிச்சுக்கிட்டாரு, அதனாலதான் பாட்டி கோவமா இருக்காங்க. நானே உன்கிட்ட பல ட்ரிப் சொல்லிட்டேன், ஏன் ஒரு குழந்தை பெத்துக்க ஏன் விருப்பப்பட மாட்டேறீங்க? குழந்தைதான் உனக்கும் இந்த குடும்பத்துக்கும் பிடிப்பை கொண்டுட்டு வரும். இன்னைக்கு எல்லாம் புரியுது, சாப்பிடுங்கம்மா. ஈஸ்வரி கிட்ட அமிர்தாவோட அம்மா, நான் கிளம்புறேன், எல்லாரும் ஒரு ட்ரிப் ஊருக்கு வாங்கன்னு சொல்றாங்க. கண்டிப்பா வர்றோம்னு சொல்றாங்க. நான் வந்ததுல இருந்தே கவனிச்சேன், நீங்க அமிர்தா கிட்டையும் மாப்பிள்ளை கிட்டையும் சரியா பேசுறது இல்ல. நீங்க கவனிச்சீங்களா? அவ சொன்னாளா? அவெல்லாம் சொல்லலைங்க, நான் தான் கவனிச்சேன். நீங்க பெரியவங்க, உங்களுக்கு எல்லாம் தெரியும். உங்களுக்கு தெரியுது, அந்த சின்ன பிள்ளைங்களுக்கு தெரியலையே. நான் ஒரு குழந்தைய பெத்துக்கோன்னு சொன்னேன். நான் அமிர்தா கிட்ட பல ட்ரிப் சொல்லிட்டேங்க. அவளுக்கும் ஆசைதான், ஆனா மாப்பிள்ளை தான் வேண்டான்னு சொல்றாரு. நாளை பார்க்கலாம். இன்று